நலங்களுக்கும் அடிப்படை. அப்படிப்பட்ட உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு யோகாசனமே பயனளிக்கிறது. நம் விடியலே வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுவதே நீங்கள் காலையிலே எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனங்களை செய்தால் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அன்று முழுவதும் நினைவாற்றலோடு இருக்கும். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அங்கே படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள். தனியாக வந்து கூட வீட்டிலே படிக்க வேண்டும் என்பது அல்ல. அப்படி அந்த அளவுக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி, ஆப்சர்வேஷன் பவர்ஸ் அதிகமாகும் குழந்தைகளுக்கு. அவருடைய மனநிலை அங்கிங்கு சிதறாது, ஓடாது. ஒரே நிலையிலே அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் யோகாசனத்தில் தான் இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு தனியாக தியானம் பண்ணுவதோ அல்லது ஜபதவங்கள் பண்ணுவதோ பஜனை பண்ணுவதிலோ கிடைக்காது. ஆசனம் செய்துவிட்டுத்தான் நீங்கள் மற்ற கான்சன்ட்ரேஷன் பயிற்சி, ஜபதபங்கள், பிராணாயாமங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் அஷ்டாங்க யோகம் என்று வைத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த நத்தை ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கல்கி அரங்கநாதன் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் இங்கே வந்து செய்ய போகிறார்கள். நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அந்த நத்தை ஆசனத்தை வலது காலை வைத்து செய்யுங்கள். நீங்கள் கடற்கரை ஓரமாகவோ குளற்கரையிலே போய் பார்ப்பீர்களானால் நத்தை மாதிரி இருக்கும். அது அங்கங்கே ஓடும். ஆழ்ச்சத்தம் கேட்டால் அது உள்ளே இழுத்துக்கிடும். ஐம்புலங்களையும் இழுத்துற மாதிரி இழுத்துக்கிடும். இதில் பாருங்கள், முட்டு வளைக்கப்படுகிறது, பந்துக்கண் முட்டு வளைக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது. தலை தரைக்கு வருகின்ற காரணத்தினால் பெருவிரலில் இருந்து மூளைக்கு வரக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. சில பேர்களுக்கு வாத நோய் வந்துவிடும். சிறுபிள்ளைகளுக்கு கூட வாதம் வந்து விடுகிறது, முடக்குவாதம் வந்து விடுகிறது, கீழ்வாதம் வந்து விடுகிறது, முகவாதம் வந்து விடுகிறது. அவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை செய்தால் அந்த நோயிலிருந்து முழுமையாக நாம் விடுபடலாம். அதற்கெல்லாம் சில அறிகுறிகள் தெரியும். அப்பொழுதே இதை ஆரம்பித்து விட வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு இப்போ அடுத்த காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கால் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் பின்பக்கமாக செய்கின்ற காரணத்தினால் நீங்கள் கவனமாக பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவருடைய உதவி கொண்டு இந்த கால்களை பிடிப்பது, கால்களை கையில் வைத்து அமுக்குவது, இவைகளெல்லாம் இது கொஞ்சம் சற்று கடினமான ஆசனமாக இருக்கின்ற காரணத்தால் இதெல்லாம் செய்யணும். மிக வயோதிகர்கள் கூட செய்யலாம். மெதுவாக எழுந்திருங்க. எல்லா ஜாயிண்ட்டுகளும், கால் முட்டு, கை முட்டு,
கழுத்து, இடுப்பு, பந்துக்கிண்ண முட்டு எல்லாமே இதில் ஃப்ளெக்சிபிள் ஆகிவிடுகிறது. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இந்த ஆசனத்தை வலது காலை வச்சு ஆங்கியப்படுத்தி செய்யுங்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பல காலம் பயின்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனம் அவர்களுக்கு முழுமையாக வந்திருக்கிறது. முழு பலனையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த பள்ளியில் கல்கி அரங்கநாதன் பள்ளி ஐனாபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் தனியாக ஆசிரியரை போட்டு எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனத்தை கற்றுத்தருகிறார்கள். மாணவர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 10 நாள் பள்ளிக்கூடம் பாடலைன்னா அந்த பாடம்லாம் போச்சு, அதில் மார்க் எடுக்க முடியாது. மெதுவாக எழுந்திருங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே பின்பக்கமாக திரும்பி ஒரு முறை செய்யுங்கள். அப்படியே அந்த பக்கமாக பார்க்க வலது காலை வச்சு செய்யுங்கள். இப்போ மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்திருங்க. அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்கள். நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, பள்ளி தாளாளர்களே, இதை பார்க்கின்ற அத்தனை பேர்களும் தங்கள் பள்ளிகளில், ஏன் பாலர் பள்ளியிலிருந்து இன்ஜினியரிங் கல்லூரி வரை நீங்கள் மாணவர்களுக்கு இந்த யோகாசனங்களை ஆசிரியர்களை வைத்து கற்றுக் கொடுப்பீர்களானால் உங்கள் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாகவும் அதிக மதிப்பெண் பெறுகிறவர்களாகவும் ஒரு ஆரோக்கியமான மாணவர்களாகவும் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவும் நிச்சயமாக மாறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.